அலங்கரிக்க வருகிறார் ரேணுகா மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க்க ஜோதிடம். இன்று இங்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் சிரம் தார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நான் இங்கே பேச வந்திருக்கிற தலைப்பு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பற்றி தான் பேசணும். இதுக்கு முன்னாடி திருமண தகவலை பற்றி, திருமணத்தை பற்றி, திருமண பொருத்தத்தை பற்றி நண்பர்கள் மிக அற்புதமாகவும் அருமையாகவும் பேசினாங்க. அறிஞ்சிடாத தகவல்கள் நிறைய சொன்னாங்க. திருமணம் தான் ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு நல்லதொரு வாழ்க்கையை எடுத்து கொண்டு போகிறது திருமண பொருத்தமும் திருமண தகவல் மட்டும் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நண்பர் சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தை பற்றி, அதாவது 9ஆம் இடத்தை பற்றி நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். 9ஆம் இடம் அப்படின்னா, அதாவது லக்னத்திலிருந்து 12 பாவகங்கள், ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இடத்த கொண்டது. அதில் 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்னு அதுக்கு பேரே பாக்கியஸ்தானம். ரெண்டாவது 9ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கு வலுத்தா எல்லாமே பொதுவாக என்ன சொல்கிறோம், லக்னம் வலுக்கணும், 5ஆம் இடம் வலுக்கணும், கேந்திரஸ்தானம் வலுக்கணும், பாக்கியஸ்தானம் வலுக்கணும் இப்படின்னெல்லாம் சொன்னாலும், ஆனால் பாக்கியஸ்தானம் வலுத்தவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய, அதாவது எதுவுமே கம்முனே உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். அந்த மாதிரி அமைப்புகள் கொண்டவங்க தான் பாக்கியஸ்தானம் வலுத்தவங்க. பாக்கியஸ்தானம் வலுத்தவங்களுக்கு என்ன அப்படி ஒரு அற்புதம் அப்படின்னா, இப்போ எப்படி ரொம்ப பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, எதையுமே சுலபமாக எடுத்துக்கக்கூடிய மனப்பான்கு, இது எல்லாமே அந்த பாக்கியஸ்தானம் வலுத்தவங்களுக்கு கிடைக்குமுங்க. மிக அற்புதமான ஸ்தானம் பாக்கியஸ்தானம். நம்ம குருமார்கள் குருவுக்கு இடம் கொடுத்த பாக்கியஸ்தானம், குரு பூர்வ புண்ணியஸ்தானம், முன்னோர்கள். அதனால 9ஆம் இடத்தை பற்றி சொல்லணுன்னா எவ்வளோ நாள் சொன்னாலும் அவ்வளவு மிகை கொள்ளவே முடியாது. அவ்வளோ அற்புதமான ஸ்தானம் பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானம் ஒரு ஆணுக்கு வலுத்தா எப்படி அப்படின்னா, பொதுவாகவே யாருக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தாலும், பாக்கியாதிபதி லக்னத்தில் இருந்தாலும் மிக அற்புதமான புண்ணியம் பண்ணினவங்க, முன்னோர்களோட முழு அனுகிரகமும், குலதெய்வத்தோட முழு அனுகிரகமும் பெற்றவங்களே பாக்கியஸ்தானம் வலுத்தவங்க. இது ஆணுக்கு பாக்கியஸ்தானம் எப்படி அப்படின்னா, 9ல் சூரியன் இருந்தால் காரகோபாவனாஸ்தின்னு சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 9ல் சூரியன் இருக்கிற ஒரு ஆணுக்கு ரொம்பவே எல்லாமே சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஸ்தானம். இதில் தொழிலுக்குன்னு எடுத்துட்டா உத்தியோகமே புருஷ லட்சணம் இல்லைங்களா? அப்படி இருக்கல ஆண்களுக்கு வேலை தானே, வேலை இல்லாமல் அவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்க போகுது எந்த இடத்துல இருந்தாலும். அதனால 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு விரயஸ்தானம். அப்படின்னா 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்க கமிஷன் ஓரியண்டாக அரசாங்க தொடர்போடு உத்தியோகம் பார்க்குறது சூப்பராக இருக்கும். 9ஆம் இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, 9ல் சூரியன் இருந்தால் கமிஷன் ஓரியன்ட் பிஸ்னஸ் ஆண்களுக்கு சூப்பர். அதே மாதிரி 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அவங்களுக்கு புத்திரஸ்தானம் வலுத்து கிடைக்கும்னுங்கிற ஒரு அமைப்பு. ரெண்டாவது நல்ல ஒரு குழந்தையால் ஒரு கௌரவமும், அதாவது எல்லா பெற்றவங்களுக்கும் அது கிடைக்காது இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கு மிகப்பெரிய, இப்படி ஒரு பிள்ளை பெற்றது நீ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற பேர் எல்லாத்துக்கும் எல்லா விதத்துலையும் கிடைக்காது இல்லையா? அதனால பேர் புகழோட குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடியது, தொழில் ஸ்தானத்துக்கு கமிஷன் ஓரியண்டாக செய்யக்கூடியது 9ல் சூரியன் இருக்கிறவங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு அது விரயஸ்தானமாக வர்றதுனால 9ல் சந்திரன் இருக்கிறவங்க உணவு சார்ந்த தொழில் செய்தாலும் சிறப்பாக இருக்கும். இது ஆண்களுக்கு ரொம்ப ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் கொடுக்கும். இதுவே 9ஆம் இடம் பெண்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு குடும்ப பாங்கு, ரெண்டாவது கர்ப்பப்பைங்கிற ஸ்தானம். ஒரு புத்திரஸ்தானத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆணுக்கு 5ஆம் இடம், பெண்ணுக்கு 5ஆம் இடம். 5ல் பாவி இருக்காங்களா, நல்ல கிரகங்கள் இருக்கா, புத்திர தோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். பெண்களுக்கு கட்டாயமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 5ஆம் இடத்தை சொன்னாலும், பெண்களுக்கு 9ல் பாவி இருந்தால் அது ஒரு வகையான புத்திர தோஷம். கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய இடம் புத்திரஸ்தானம் 9ஆம் இடம். இப்போது 9ல் பாவி இருந்தால் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அவங்க கண்டிப்பாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதுவே படிப்பு விஷயத்தில் 9ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, 9ஆம் இடம் வலுத்தவங்க உயர்கல்வி, ரிசர்ச்சு, எதையுமே ஆராய்ச்சி பண்ணி படிக்கக்கூடிய படிப்பு, படிப்பிலேயே முன்னோடியான படிப்பு. ஆசிரியர் டீச்சர்ஸ் இருந்தாலும்
காலேஜுக்கு ப்ரொஃபஸர் லெக்சர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உயர்கல்வி மேலும் மேலும் புகழை கொடுக்கக்கூடியது 9ஆம் இடம். 9ஆம் இடம் வலுத்தவங்க. இதுவே ராகு 9ல் இருந்தால் இவங்க எந்த மாதிரினா ஆராய்ச்சியிலேயே வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது 9ஆம் இடம். 9ல் பாவிகள் இருந்தால் அவங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் 100% இருக்கும். இதுவே நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 9ஆம் இடத்துல இவங்களுக்கு ஒரு எந்த இடத்துல இவங்க போல்டாக வேலையெல்லாம் செய்வாங்க. எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையுமே போல்டாக செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய குறைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 9ல் எந்த ஒரு நோய் எந்த ஒரு இது இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பும் 9ஆம் இடத்துக்கு உண்டு. இதுவே 9 குடையவர் 6ல் இருந்தால் ஆணாக இருந்தால் அடிமை வேலை செய்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு 9 குடையவர் 6ல் இருந்தால் கிடைக்குமுங்க. இதுவே 9ஆம் அதிபதி 8ல் இருந்தால் கண்டிப்பாக அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வீகத்தில் ஐயங்காலத்திலிருந்தே இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுங்க. இவங்க சன்னியாசி வாழ்க்கை மாதிரி வெளியூர் வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது, உள்ளூரை விட்டு வெளியூரில் போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு 9 குடையவர் 8ல் இருந்தால் இருக்குமுங்க. 9ஆம் அதிபதி போய் 12ல் இருந்தால் அவங்களுடைய அமைப்பு அவங்க வாழ்வாதாரம் எப்படி அப்படின்னா இவங்க ஊருக்காகவே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க குடும்பம் அவங்க குழந்தை குட்டி அப்படிங்கிறத எல்லாம் கடந்து அடுத்தவங்களோட வேலை. இப்போ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க. எல்லா அண்ணன் தம்பிகளோட விசேஷம், அண்ணன் தம்பிங்க வீட்டுக்கு போகிறது, அக்கா தங்கச்சிகளை பார்க்குறது. ரெண்டாவது அவங்க ஒரு குடும்பத்துக்குள்ளேயே முதன்மையாளாக இருப்பாங்க. ஒரு கோவில் கட்டி அதைய நிர்மாணம் செய்யக்கூடிய அமைப்பு 9 குடையவர் 12ல் இருந்தால் இருக்குமுங்க. அவ்வளவு பொது வாழ்க்கையிலும் சரி மற்றவர்கள் மத்தியிலையுமே ஒரு பெருமையான மனிதராக வாழக்கூடிய அமைப்பு 9 குடையவர் 12ல் இருந்தாலுங்க. 9ஆம் அதிபதி இதுவே 3ல் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்த பல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. பல பிஸ்னஸ் 1க்கு 2 3 அப்படிங்கிற மாதிரி மல்டி மில்லியன் பிஸ்னஸ்மேன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 9ஆம் அதிபதி 3ல் இருந்தால் அந்த ஒரு அற்புதமான அமைப்பு 9ஆம் அதிபதிக்கு உண்டு. இதுவே 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறாங்க, கேந்திரத்தில் இருக்காங்க அப்படிங்கிற லக்னத்தில் இருந்தால் அவங்க எந்த இடத்துலையுமே அரசாங்க தொடர்போடு இருக்கக்கூடிய அமைப்புங்க. இவங்க எந்த இடத்துலையுமே ஜெயிச்சு வரக்கூடிய ஸ்தானம். 9 குடையவர் 2ல் இருக்காரு அப்படின்னா தகப்பனாரே அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஆளாக இருப்பாங்க. தகப்பனாரால் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும். பொருளாதார ரீதியாகவும் சரி அந்த குடும்பத்தில் 4-5 பேர் இருந்தாலும் தகப்பனாரோடைய பொருளாதாரமே அந்த குடும்பத்துக்கு ஓங்கி இருக்கக்கூடிய அமைப்பு. 9 குடையவர் கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், தாய் தந்தை 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. உணவு சார்ந்த தொழில், மார்க்கெட்டிங் சார்ந்த தொழில் அவங்க பண்ணினா சிறப்பாக இருக்கும். இந்த சக்தி மசாலா ஏஜென்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஏஜென்ட் எடுத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுலையாக இருந்தாலும் டைல்ஸு கிரைனட்லிருந்து உணவு சார்ந்த பொருளிலிருந்து மார்க்கெட்டிங் லைனில் எடுத்து பண்ணுறது 9 குடையவர் 4ல் இருந்தால் சிறப்பாக இருக்குமுங்க. 9ஆம் அதிபதி 5ல் இருந்தால் சொல்லவே வேண்டாம். அவங்கெல்லாம் எப்பவுமே டாப் தான். அவங்கள பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கூட அருமதி இருக்காது. அந்தளவுக்கு அற்புதமான அமைப்பு அவங்களுக்கு இருக்குமுங்க. 9ஆம் அதிபதி 6ல் இருந்தால் அப்பளையாவே சொல்லிட்டேன். அடிமை வேலை செய்யலாம், அலைச்சலுடன் கூடிய வேலை இருக்கும். எந்த இடத்துல எவ்வளவு தூரம் நீ பாடுபட்டாலும் உனக்கு நல்ல பேர் கிடைக்காது, அலைச்சல் ஒன்றே மிச்சமாக இருக்கும். ஆனால் பேர் புகழ் மட்டும் இருக்கும். காரியம் சாதிச்சுக்குவாங்க. காரியம் சாதிச்சுட்டு கடைசியில் கழட்டி விட்டுட்டு போகிற ஆட்கள் எல்லாம் 9ஆம் அதிபதி 6ல் இருக்கிறவங்க. 9 குடையவர் 7ல் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 100% காதல் திருமணம் தான் நடக்கும். ரெண்டாவது கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமுங்க. 9ஆம் அதிபதி 8ல் இருந்து அப்படியாவே சொல்லிட்டு சன்னியாசி வாழ்க்கை, ஊரை விட்டு ஓடி போய் வெளியூரில் போய் இருந்தால் மட்டுமே அவங்க லைஃப் சிறப்பாக இருக்கும். இதுவே 9ஆம் அதிபதி 5 குடையவராக இருந்தால் அவங்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு ரிசர்ச் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் படிப்பு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு, இந்த மாதிரி படிக்க வச்சால் நம்ம ஒரு சிறப்பாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கும். அவங்களுடைய குழந்தைங்கள் உள்ளூரில் வாழ்கிறத விட வெளியூரில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கும். அது சார்ந்த படிப்பு சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்களா ஹாஸ்டலில் விட்டு படிக்குவீங்க, பெரியவங்களாக இருக்கிறாங்களா கண்டிப்பாக சூப்பராக படிப்பாங்க. ரிசர்ச் பண்ணக்கூடிய படிப்பை நீங்கள் படிக்க வைங்க, சூப்பராக இருக்கும். 9 குடையவர் 9ஆம் இடம் அப்படின்னாலே பாக்கியஸ்தானமுங்க. அதை நம்ம கமெண்ட் சொல்கிறதுக்கோ அதை பற்றிய விரிவாக சொல்கிறக்கு இல்லை. 9ல் பாவிகள் இருந்தால் கவனமாக இருக்கணும். ஆண்களுக்கு 9ல் பாவி இருக்கா,
தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஜீவனஸ்தானத்துக்கு விரயஸ்தானம், அதனால தொழில் விஷயத்தில் அலைச்சல். உங்களுடைய கிரக அமைப்பு, உங்களுடைய லக்ன புள்ளி எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து மட்டும்தான் அதுக்கு முழு நிவர்த்தி நம்ம கொடுக்க முடியும். ஆனாலும் 9ல் பாவி இருந்தால் மிக கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக, குழந்தை ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் ஹாஸ்டல் படிப்பு சிறப்பாக இருக்கும். பெண்களாக இருந்து 9ல் பாவி இருந்தால் அவங்களுக்கு குழந்தையால் ஒரு வலி வேதனை, குழந்தைக்காக ஒரு வலி வேதனை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குமுங்க. அதனால உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் செயல்படுத்தணும். இது போன்ற உங்கள் ஜாதக ரீதியான ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குதுன்னா என்ன தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாங்க. என் பேர் ரேணுகா, கன்னிமார் ஜோதிடம். என்னுடைய மொபைல் நம்பர் 9965371275. தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. இன்று இங்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய அருமை சகோதரி காளீஸ்வரி மேடத்துக்கும் பாலாசார் அவர்களுக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நண்பர் அவர்களுக்கும் சிறந்தார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம், கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். மிக அற்புதமாக பேசிய ரேணுகாமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்ற பாலமுருகேஸ்வர் சார் அவர்களை வருக வருக எனக்கு வரவேற்கிறேன். வாங்க சார்.